மணக்க மணக்க மண் சட்டி கருவாட்டு குழம்பு சொல்லும் போதே நாக்கில் எச்சி ஊறுதுங்களா? பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு கோல்டு மாதிரி தாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இல்லை என்கிட்ட டிப்ஸ் கேட்கணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். வாங்க இப்போ கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சட்டியை வச்சுக்கங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குங்க. வடகம் கொஞ்சம் போட்டுக்குங்க. உங்கள்கிட்ட வடகம் இல்லைன்னா கடுகு கொஞ்சம் சீரகமும் போட்டுக்குங்க. அது காஞ்சதுக்கப்புறம் பூண்டை முழுசாக போடாதீங்க, கொஞ்சம் தட்டி போடுங்க. ஏன்னா அப்போ தான் வாசம் நல்லாயிருக்கும், குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டை போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் ஒன்றாவே போட்டுருங்க. ரொம்பலாம் வதக்க வேணாம், நார்மலாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கருவாடுக்கு இந்த கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் போட்டால் டேஸ்ட்டாக இருக்குங்க. இல்லை மொச்சக்கொட்டை ஊற வச்சும் போட்டுக்கலாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எந்த காய் இருக்கோ அதை போட்டுக்குங்க. இந்த காயெல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்தாலே போட்டுங்க. என்கிட்ட அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? கொஞ்சம் வெறும் மிளகா பொடி 1 டீஸ்பூன்னா தனியாத்தூள் 2 டீஸ்பூன் போடுவாங்க. இதாங்க கணக்கு. கொஞ்சம் கரம் மசாலா தான் சேர்த்துவோங்க. இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொதிக்க விடுங்க. அந்த தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் புளி தண்ணியை சேர்த்துக்குங்க. இந்த புளி தண்ணியை சேர்த்து தட்டு போட்டு மூடி கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிட்டு வந்த கருவாடை சுடு தண்ணியில் கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு தான் அந்த அலசினா தான் அந்த மண் டஸ்ட்டெல்லாம் க்ளீன் ஆகும். அதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் குழம்பு ஒரு 20 நிமிஷமாவது கொதிக்கணுங்க. எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோ குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கொச்சி இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கருவாடை போட்டு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வேணுன்னா வெல்லம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க டேஸ்ட்டுக்கு. அதை மூடிட்டு சாப்பாடை போட்டு கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு ஈடு எந்த நான்வெஜ்ஜுமே இல்லைங்க. அதனால தான் இதை கிராமத்து நான்வெஜ்ஜுனே சொல்லுவாங்க. இந்த கருவாட்டு குழம்புல எந்த மசாலாத்தையுமே சேர்க்காதீங்க. நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி